ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தஅவாவுக்கு அனுப்பும் பொழுது, லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் கைருல் லக மின் ஹும்ரின் நியாம். அலியே, உனது முயற்சி மூலம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நேர் வழி காட்டினான் என்று சொன்னால், பல சிவப்பொட்டகைக்கு நீ சொந்தக்காரனாக இருப்பதை விட மேல் என்று சொன்னார்கள். அன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சில சிவப்பு ஒட்டகைகள் இருந்தால் அவன் இன்று ஒரு 4-5 பென்ஸ்காருக்கு சொந்தக்காரனுக்குரிய மரியாதை அன்று அந்த சிவப்பு ஒட்டகை உடையவனுக்கு இருந்தது. அதுதான் அன்றைக்கு பெரிய போருக்குரிய சாதனம். அப்போ ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இன்னொரு மனிதனுடைய முயற்சினால் நேர்வழி கிடைப்பது என்பதை விட அவன் மறுமைக்காக உலகத்துக்காகவும் தேடக்கூடிய ஒரு செல்வம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த அடிப்படையில் 72ஆம் வருடம் தமிழ்நாட்டிலிருந்து கல்வியை முடித்து கொண்டு வந்து இந்த அபுகஸ்தலாவை பார்க்கும் பொழுது, இந்த அபுகஸ்தலாவை மக்கள் எங்களுடைய வீட்டுக்கு சொல்லுவார்கள் கலமுதுன, கல்லுபுதுன. இந்த ஊரில் சிறுக்கின் கோட்டையாக இருந்தது எனது தாய் வீடு. 12 மாதம் 12 கந்தூரி 12 உண்டியல். ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் மாதமும் 20ஆம் கந்திரி எனது தாய் தந்தையுடைய உழைப்பினால் கொடுக்கப்பட்டது. ஊர் வருமானத்துக்காக 30 கந்திரியை கொடுக்கக்கூடிய வீட்டாரின் குடும்பத்தை பிரித்து 7 வீடுகளாக பிரித்து வித்ரியா என்ற ஒரு வைபவத்தை வைத்திருந்தார்கள். பள்ளிக்காக வேண்டி வருமானம் சேர்த்து, அன்றைக்கு விளக்கு கரண்ட் இருக்கவில்லை, மண்ணெண்ணெய் காசு சேர்ப்பதற்கும் முசாவர்களுக்கு காசு கொடுப்பதற்கு சேர்ப்பதற்குமாக இப்படி ஒரு விழாவை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த 30 கந்தரி கொடுக்கக்கூடியவர்களே முதலாம் கந்தரியுடைய வீட்டு சொந்தக்காரர் 7 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு வித்ரியாவை வழி நடத்த வேண்டும். அன்று நார்சா கொண்டு போக வேண்டும், இனிப்பு பண்டங்கள், அதே போல மண்ணெண்ணெய் காசு என்று கொண்டு போக வேண்டும். அந்த காசை பள்ளியில் சேர்ப்பார்கள். இப்படியாக ஊர் வருமானத்துக்கும் மஸ்ஜிதை நடத்துவதற்குமாக, ஊரில் உள்ள பலாய் முசீபத்தில் நீங்குவதற்குமாக இப்படியான சில மார்க்க கடமைகள் இருந்தன. ஆகவே எனது மூத்த சகோதரன் கண்டியிலே அனைத்து சிறுக்கையும் வழி நடத்தி கொண்டிருந்தார். கண்டியில வெள்ள